சார் ஒரு உதவி பண்ணுங்க சார். சார் எனக்கு 100 ரூபாய் வேண்டாம் சார், 5000 ரூபாய் தான் வேணும். யோ, பாக்குறதுக்கு வயசுல பெரிய மனுஷனா இருக்க, உதவின்னு காசு கேட்கறன்னு கொடுத்தா தூக்கி போடுற. அதுவும் 5000 வேணும்னு சொல்லிட்டு இருக்க, கொடுத்து வச்ச மாதிரி. ஆமா, கொடுத்துதான் வச்சிருக்கேன். நீங்க எம்கேபி கம்பெனி ஓனர் தானே சார்? ஆமா. 5 நாளைக்கு முன்னாடி உங்க கம்பெனியில பிளம்பிங் ஒர்க் பண்ணினேன். காசு கேட்டா இன்னும் வரல. 4 நாள்ல தரேன்னு சொன்னாங்க, இன்னும் அந்த பேமெண்ட் எனக்கு கொடுக்கல. போன் பண்ணா எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை. சரி வந்து பாக்குறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? போன வாரம் தான் பிளம்பிங் ஒர்க்குக்காக 10000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்தேன். 10000 ரூபாவா? சரி, என் பில்லு 5000 ரூபாய் தான் சார். உங்க ஆபீஸ்ல உங்களை யாரும் ஏமாத்திருக்காங்க. நீங்க யாருக்கு போன் பண்ணீங்க? கமலின்னு ஒருத்தங்க கிட்ட பேசினேங்க. கமலியா? சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபீஸ்க்கு வாங்க, உங்க படத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன். சரி சார். சரி சார், கூப்பிட்டீங்களா? கமலி, ஆபீஸோட ரீஇனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சா? இன்னும் இல்லை சார், ஏசி ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்கு. பட் பிளம்பிங் ஒர்க்லாம் லாஸ்ட் வீக்கே முடிஞ்சிச்சு சார். அவங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் சார். ஆனா பிளம்பர் தான் 15000 கேட்டாரு. நான் 10000 தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னீங்க? சார், நான் இந்த கம்பெனில வேலை பார்க்குறேன் சார். நம்ம கம்பெனி காசெல்லாம் மிச்சம் பண்ணணும் இல்லையா, அதான். ஓ அப்படியா? எனக்கு என்னமோ நீங்க கம்பெனி காசை மிச்சம் பண்ற மாதிரி தெரியல, கம்பெனியை ஏமாத்துற மாதிரி தெரியுது. சார், என்ன சொல்றீங்க? நீங்க கம்பெனி காசை திருடுறீங்கன்னு சொல்றேன். சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் இந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சிட்டு இருக்கேன் சார். நீங்க என்னமோ என்ன அவமானப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம தேவையில்லாம கம்பெனியோட காசை திருடி பொழைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சார். நீங்க இந்த மாதிரிலாம் பேசி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. எனக்கும் மானம் மரியாதை எல்லாமே இருக்கு சார். அப்படியா? ஐயா வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன கமலி, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, மானம் மரியாதை அது இதுன்னு, இப்ப அப்படியே நிறுத்திட்டீங்க. ஐயா, உங்களுக்கு பிளம்பிங்க்கு எவ்வளவு காசு தரணும்? ஐயா 5000 ரூபாங்க. அந்த காசு உங்களுக்கு வந்துச்சா? வரலைங்க. இப்படி பண்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? பிளம்பிங் காசு 5000 ரூபாய் கேட்டிருக்காரு, நீங்க கம்பெனில 10000 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க. இது 10,000க்கு ஒரு 15000 கேட்டாரு, நான் தான் 10000 ரூபாய்க்கு பேசணும்னு சொல்றீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரு கேட்டது 5000 ரூபாய், அந்த காசை கூட அவரு கொடுக்காம அவரு இழுத்தடிச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க. எப்பவுமே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு. சாரி சார். இங்க பாருங்க, இனிமேல் உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை இல்லை, யூ ஆர் ஃபயர். சார், இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற